பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன அவேர்னஸ் செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று முன்தினம் நம்முடைய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் சம்மந்தமான இறுதி வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்கா, அந்த வாக்காளர் பட்டியல் முழுமையை எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற அவேர்னஸை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஒரு அற்புதமான ஒரு தகவலை இந்த வாக்காளர் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அது கொஞ்சம் ஒரு புதிய தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அது என்ன தகவல் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிவம் 7 தானாகவே தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கப்பட்டு விடும் அப்படிங்கிறதான் செய்தி. எதற்கு இந்த படிவம் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறப்பு சான்றிதழ் வழங்கும் போதே வாக்காளர் பெயர் நீக்கப்படுவது புதிய நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் வருவாய்த்துறையினருக்கும் பிஎல்ஓக்களுக்கு பணிச்சுமை குறையும் அப்படிங்கிறதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இறப்பு சான்றிதழ் வழங்கும் போதே வாக்காளர் பட்டியலில் இருந்து அவரது பெயர் நீக்கப்படும். இதற்காக படிவம் 7 தானாகவே தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கப்பட்டுவிடும் என்ற முறை அமலுக்கு வந்திருக்கிறது. இதன் மூலம் வருவாய்த்துறையினர் பிஎல்ஓக்களின் பணிச்சுமைகள் வெகுவாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் 2002-2005 வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தம் நடந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு 2025 நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 14ஆம் தேதி வரை வாக்காளர் வரைவு சிறப்பு திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் நேற்று முன்தினம் வெளியானது. தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களிலும் மாநில அளவிலும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் 50% பேர் இறந்தவர்கள். குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் 1,65,061 வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83,308 பேர். சரிபாதி வாக்காளர்கள் இறந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் சுருக்க முறை திருத்தத்தின் போது வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து இறப்பு சான்றிதழை பெற்று நீக்கம் செய்வது தேர்தல் அலுவலர்களுக்கு பெரும் வேலைப்பளுவாகவே இருந்தது. ஊரக பகுதிகளை பொறுத்தவரை கிராம அளவிலும் நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆன்லைன் மூலமாக இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் தற்போது ஆதார் எண் சேர்த்து பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் இறந்தவரின் ஆதார் எண் உடனடியாக நீக்கப்படுகிறது. அதே போல் வாக்காளர் பட்டியலில் உள்ள அவரது வாக்காளர் பெயரும் நீக்கப்பட்டு விடும். ஆதார் எண் நீக்கப்படும் போது இறந்தவரின் வாக்காளர் பெயர் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படும் என இறுதி வாக்காளர் பட்டியலை நெல்லையில் வெளியிட்ட கலெக்டர் திரு சுகுமார் அவர்கள் கேட்டபோது, இறப்பு சான்று வழங்கும் போதே வாக்காளர்கள் பெயர் நீக்கம் படிவம் 7 தானாகவே தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுவிடும். இதன் மூலம் அவரது பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு விடும் என கலெக்டர் சுகுமார் தெரிவித்திருக்கிறார். தற்போது தான் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் முடிந்திருக்கிறது. இதில் இறந்த வாக்காளர்கள் 100% முழுமையாக நீக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இனி வரும் காலங்களில் வீடு வீடாக சென்று இறந்த வாக்காளரின் இறப்பு சான்று பெற்று நீக்கம் செய்யும் நடைமுறை வருவாய்த்துறையினர் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு பெருமளவு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று கலெக்டர் சுகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உண்மைதான். எப்படி நம்ம இறப்பு சான்று வாங்கும்போது ஆதார் கொடுத்து வாங்கும்போது ஆதார் பேர் எப்படி டெலீட் ஆகுதோ, கார்டு நீக்கப்படுதோ, அதுபோல் இனிமேல் இந்த ஓட்டர் ஐடியிலே உங்கள் பேர் நீக்கப்பட்டுரும், ஓட்டர் லிஸ்ட்லேயும் உங்கள் பேர் நீக்கப்பட்டுரும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி இப்போ நம்ம ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த voter .eci.gov.in இப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் கூகுளில் பார்த்தாலே இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடலாம். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் எலெக்ஷன் ரோல் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டும் அங்கிட்டு ஏர்னு இருக்கும். நீங்கள் முதல்ல ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கிறீங்க. தமிழ்நாடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2026 தான் வருஷம். ஓகே, லாஸ்ட்டு ஃபைனல் ரோல் எஸ்ஐஆர் 2026. செலக்ட் டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவாக நீங்கள் கொடுத்துங்க. நான் என்னோடய டிஸ்ட்ரிக்கை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அசம்பிளி சட்டமன்றம் எதுவோ அந்த சட்டமன்றத்தை கொடுத்துக்குங்க. நான் என்னோடய சட்டமன்றம் திருவாரூர்னு அதை கொடுத்துக்கிறேன். இது ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ் தமிழில் மாறிடும். உங்களுக்கு இங்கிலீஷ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தமிழும் எடுத்துக்கலாம், இங்கிலீஷும் எடுத்துக்கலாம். நான் தமிழே எடுத்துக்கிறேன். இங்கே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இங்கே டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒட்டுமொத்தமாக உங்களுடைய மாவட்டத்துக்கும் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் குறிப்பாக உங்களுடைய உங்களுடைய வாக்குச்சாவடிக்கான அந்த பூத் லிஸ்ட்டை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் உங்கள்
நீங்கள் எங்கே வாக்கு செலுத்துறீங்களோ அந்த வாக்குச்சாவடியை பற்றி தெரிஞ்சிருக்கணும். எங்களுடைய வாக்குச்சாவடி 2 இருக்குது. இதில் 17, 18 ரெண்டுமே எங்கள் வாக்குச்சாவடி தான். ஸோ நான் வந்து 18 சூஸ் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு தான் இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே வேணுனாலும் ஆள் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆயிரும். ஆனால் டவுன்லோட் பண்ணும்போது ஏகப்பட்ட ஜிபி வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். எம்பி வந்து உங்களுக்கு வந்து மொபைலில் ஸ்டோர் பண்ணுறது கஷ்டமாயிரும். சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணுற கஷ்டமாயிரும். அதனால் உங்கள் பட்டியலை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்து கேப்சா கொடுங்க. டவுன்லோடை பாருங்கள். டவுன்லோடை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெயர் நீக்கப்பட்டு இருந்தால் அதில் டெலிட்டுன்னு சொல்லி அதிலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இந்த வாக்காளர் பட்டியலே பார்த்தீங்கன்னா நான் வேறு இதில் பார்த்துருக்குறேன். பட் இதில் காணோம். ஆனால் அந்த நம்ம இன்னொரு வாக்காளர் பட்டியலாம் நான் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்னா இதில் டெலிட்டட் அப்படின்னு சீல் அடிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஏதாச்சும் ஒன்று சிக்குமான்னு பார்க்குறேன். இல்லையே. ஓகே, உறவுகளே, நீங்கள் இதை பிரிண்ட் எடுக்கலாம்னு எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி வாக்காளர் படிவம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.